வணக்கம். நான் வேலூர் வரதராஜன், தமிழக ஸ்தாபன காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர். நான் ஒரு 60 ஆண்டு காலம் அரசியலிலே நிகழ்ச்சிகளிலே கலந்து காமராஜர் தொண்டனாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஜனதா கட்சியிலே டாக்டர் சுப்பிரமணியசாமி தலைமையில் 84லிருந்து 2013 வரைக்கும் அவருடனே இருந்து பல ஜெயலலிதாவை எதிர்த்து தமிழ்நாட்டிலே பலவிதமான அரசியல் செய்தோம். பெரிய போராட்டம், எல்லா கட்சிகளும் மௌனமாக இருந்த காலத்தில் ஊழலை எதிர்த்தோம். அப்பொழுதே இந்த பத்திரிகைகளும் நாட்டு மக்களும் சுப்பிரமணியசாமிக்கு ஆதரவு கொடுத்திருந்தால் இன்று இவ்வளோ பெரிய ஊழல் நடந்திருக்காது, இவ்வளோ பெரிய மோசடிகள் நடக்காது. இந்தி எதிர்ப்பு என்பது அது ஒரு போர்ஜடி. அது ஒரு ஆயுதமாக எடுத்துக்கொண்டு 65 பயன்படுத்தி இந்த நாட்டில் ஆட்சிக்கு வந்துட்டாங்க கூட்டணியில். 1967 திமுக இன்று வரை தனியாக நின்று எப்பயும் ஜெயிச்சதே இல்லை, எந்த தேர்தலிலுமே. அதிலும் குறிப்பாக காங்கிரஸ் இல்லாமல் எந்த தேர்தலையும் ஜெயிச்சதே கிடையாது. காங்கிரஸ் தயவில் தான் ஜெயிக்கும். காங்கிரஸோடு கூட்டணி வச்சாதான் நம்முடைய முஸ்லீம் சகோதரர்கள், கிறிஸ்தவர்கள், தலித்து மக்கள் எல்லாம் ஓட்டு போடுவாங்க. ஏன்னா கக்கன் போன்ற ஆளுங்க அன்றைக்கி நிறைய வேலை செஞ்சுருக்கிறாங்க. எல்லோருமே அன்றைக்கி நம்முடைய கடையினூர் மஜித்து காங்கிரஸ், இது மாதிரி ஆட்கள்லாம் நிறைய வேலை செஞ்சுருக்கிறாங்க அந்தந்த மதத்தில் இருந்தாலும். அதனால் காங்கிரஸோடு இருந்தால் தான் திமுகவுக்கு வெற்றி பெற்று இருக்கிறது. நாளைக்கு கூட காங்கிரஸ் 234 தொகுதியிலும் தனியாக போடுறதுன்னு முடிவு பண்ணிடுச்சுன்னா கேஜ்ரிவாலுக்கு ஏற்பட்ட கதி தான் டெல்லியில் ஏற்பட்ட கதி தான். காங்கிரஸ் 70 இடத்துலையும் தோற்றுச்சு. இருந்தாலும் எங்கள் 234 தொகுதியிலையும் காங்கிரஸ் தனி வேட்பாளரை நிறுத்தி வேலை செய்ய ஆரம்பிக்குதுன்னு சொன்னாவே துண்டை காணும் துணியை காணணும் தான் திமுக ஓடும், எத்தனை கோடி வச்சுருந்தாலும். இந்தி எதிர்ப்பு என்பது அவர்களுக்கு ஒரு போலியான ஆயுதம். இன்றைக்கி கல்விக் கொள்கையில் இந்தி எதிர்ப்பு செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. 3 மொழி படிக்கணும், நீ எந்த மொழினா படின்றாங்க. பணக்காரன் பூரா 65 லட்சம் 60 தனியார் பள்ளிகளில் கல்லூரிகளில் எல்லா இடத்துலையுமே 68 லட்சம் பேர் படிக்கிறான் இந்திய. ஆனால் 52 லட்சம் பேர் அரசு பள்ளியில் படிக்கிறான், அவனுக்கு இந்தி இல்லை. அங்கே கற்றுக் கொடுக்க முடியாதுன்றான். நாட்டு மக்களுடைய வரி பணத்தில் நடத்துகிற கல்வியை அங்கே நான் கற்றுக் கொடுக்க முடியாதுன்றான். ஹிந்தி கற்றுக் கொடுக்காத, எந்த மொழினா கற்றுக் கொடு. மலையாளம் கற்றுக் கொடு, கன்னடம் கற்றுக் கொடு, தெலுங்கு கற்றுக் கொடு, எதனா ஒரு மொழியை கொடு அவனுக்கு. அவன் எதை விரும்புகிறான் அதை கொடு. ஹிந்தியை விட்டுடு. அவன் என்ன சொல்கிறான் டெல்லியில், ஹிந்தி இல்லை வேண்டாம், ஹிந்தி திணிக்கல நாங்கள், நீ எந்தனா ஒரு மொழி படின்றான். அதுக்காக உனக்கு 500 கோடி கொடுக்குறோன்றான், 2500 கோடி பணம் கொடுன்ற. நான் சொல்கிறதில் செய்யன்றான். ஒரு வேலையை நான் சொன்னால் செய்ய மாட்டேன், ஆனால் பணத்தை மட்டும் கூலி வரைக்கும் கொடுறான்னா எந்த எஜமானாவது கொடுப்பானா? அது உங்கள் ஒப்பம்பட்டு பணமாக கூட இருக்கட்டும். உங்கள் ஒப்பம்பட்டு பணமாக இப்போ பூரா ஊதாரி செலவு பண்ணின்னுக்கிறிய. அங்கங்கே இது விளையாட்டு மைதானம் கட்டுறது, கார் பந்தயத்துக்கு 50 கோடி செலவு பண்ணுறது, கிரிக்கெட்டுக்கு பண்ணுறது, எல்லாம் ஊதாரி செலவுகள்லாம் பண்ணின்னுக்கிற தமிழ்நாடு பூராவும். அது உங்கள் ஒப்பம் மட்டும் பணமா? அது மக்களுடைய வரி பணம் தானே. எனவே நீ போகிற போக்கு சரியில்லை. மக்கள் யாரும் ஏமாளி இல்லை. மாணவர்கள், இளைஞர்கள் எல்லோரும் வீழ்ச்சிக்கலாம். இன்றைக்கி ஆங்கிலம் மட்டும் படிக்கிறதா இருந்தால் தான் சபரீசன் நடத்துகிற உன்னுடைய மருமகன் நடத்துகிற பள்ளியில் ஆங்கிலம் மட்டும்தான் நடத்துகிறான். தமிழில் பேசினாவே பயன் போடுறான். 68 லட்சம் பேர் தனியாரில் ஹிந்தி சேர்த்து படிக்கிறதுக்கு பெரும்பகுதி இருக்கிறான். தமிழை படிக்க மாட்டேன்றான். தாய்மொழி தமிழை நீ அழிச்சிட்ட. 1958 பக்தோச்சலம் சி. சுப்பிரமணியமுக்கு பிறந்த காமராஜர் இருக்கிற காலத்தில் 1000 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக தமிழ்நாட்டில் கொண்டு வந்தவன் காங்கிரஸ்காரன் 1958.
அதுக்கு இலக்கணத்தை கண்டுபிடிச்சவன் காங்கிரஸ்காரன். 1970 வரைக்கும் 71 வரைக்கும் நம்முடைய தமிழ் மொழி பியூசி வரைக்கும் தமிழ் மொழி இருந்துச்சு. 6வதுலேருந்து ஒரு பாடம் ஆங்கில பாடத்தை நடத்தணும். மற்றது பூரா சோசியலாக இருந்தாலும், விஞ்ஞானமாக இருந்தாலும், விவசாயமாக இருந்தாலும், சரித்திரமாக இருந்தாலும், தமிழாக இருந்தாலும் மொத்தமே தமிழில் தான் கற்றுக் கொடுத்துன்னு இருந்தோம். 5வது சீருடை கொடுத்தோம், உணவு கொடுத்தோம். அந்த பசங்களாம் வரணுன்றதுக்காக காங்கிரஸ்காரன் கொடுத்தான். பியூசி வரைக்கும் தமிழ் தான். பியூசிக்கு பிறகு தான் அவன் திமுக வந்த பிறகு தமிழை எடுத்துட்டான். தமிழ் இன்றைக்கி எங்கேயுமே இல்லை, உலகம் பூரா போயிருந்தா. அப்போது பக்தவத்சலம் சொன்னார், முதல் தமிழ் மகாநாடு நடத்தும்போது மலேசியாவில் முதல் உலக தமிழ் மகாநாடு நடத்தினார். அதன் பிறகு தமிழ் ஆராய்ச்சிக்காக ஒரு அமைப்பை ஏற்படுத்தி உலகம் பூரா 2 வருஷத்துக்கு ஒரு தடவை தமிழ் மொழி மகாநாடு நடத்தணுன்ட்டு தீர்மானம் போட்டு கொடுத்து காங்கிரஸ்காரன் செய்தான். அப்படி நடத்தியிருந்தால் இன்றைக்கி ஒரு 25 மகாநாடு உலகம் பூரா நடந்திருக்கும். தமிழ் மொழி உலகம் மொழியாக மாறிட்டு இருக்கும். அதெல்லாம் மறைச்சிட்டு ஆங்கிலத்தை வளர்த்து ஆங்கிலத்துக்கு 3 கோடி ஒதுக்குறோம். போன 2022 இந்த கல்வி மந்திரி இவன் சொல்லாத ஒதுக்க முடியும். இன்றைக்கி ஆங்கிலத்தை படிக்கிறதுக்கு மோகமாக போகிறான். ஆங்கிலம்னா பெரிய அறிவாளி மொழியாக சைனாவில் படிச்சுட்டு தான் ராக்கெட்டு விடுறான். ரஷ்யா மொழியை படிச்சுட்டு தான் ராக்கெட்டு விடுறான். ஜெர்மனு, ஃப்ரான்ஸு எல்லாத்துலேயும் அவன் தாய்மொழியில் தான் படிக்கிறான். எல்லா கண்டுபிடிப்புகளும் கண்டுபிடிச்சிருக்கிறான். நீ ஃப்ரான்ஸுக்காரன் ஒரு கண்டுபிடிச்சான்னா அது ஆங்கிலம் மாற்றி ஆங்கிலம் கொண்டாந்து இங்கே படிக்க வைக்கிறான். அதுக்கு டைரெக்டாக படிக்க வைக்கலாமே. ஃப்ரான்ஸை ஜப்பான் மொழியை அவன் மொழிக்கு இருக்கிறான். ஆனால் தமிழ் மொழியை நீ தமிழ்நாட்டில் அழிச்சிட்ட. இதுக்காக உன்னை நடமாட விடக்கூடாது. சவால் விடு. தமிழ் மொழியை நீ அழிச்சன்னு நாங்கள் சொல்கிறோம். தமிழ் படித்தா வேலை கிடைக்காது. தமிழ்நாட்டில் தமிழ் மொழி படித்தா வேலை கிடைக்காது. பக்கத்தில் இருக்கிற கேரளா அவன் மொழிக்கு வேலை வாய்ப்பு முதல் தரம் கொடுக்குறான். கர்நாடகா கன்னடம் படித்தா தாண்டா கன்னடத்தில் இங்கே வேலைன்றான். ஆந்திராவில் நீ மட்டும் ஆங்கிலம் இருந்தால் போதும், வெளிநாட்டுக்காரன் எவன் வேணாலும் வெளி மாநிலத்துக்காரன் படிச்சுட்டு போகலான்ற, வேலை செய்யலான்ற. இன்றைக்கி வந்துக்கிறவன் பூரா ஐஏஎஸ் அதிகாரிங்க, ஐபிஎஸ் அதிகாரிங்கெல்லாம் மொழி தெரியல அவனுக்கு. தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வு புரியல. அவன் ஒன்று கேட்குறான், இவன் ஒன்று கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். ஆனால் சட்டம் ஒழுங்குக்கு போட்டுக்கிற ஆளுங்கள்லாம் பாரு, இந்த தமிழ்நாடு நீதித்துறை, இது காவல்துறைக்கு எல்லாத்துக்கும் நம்ம நாட்டு உணர்வு இல்லாதவங்கள போட்டு அவனுக்கு சொல்படி நடப்பான்றதுக்காக வேலை வாங்கினுக்கிறான். எனவே இந்தி மொழி இனி எடுபடாது உழுந்து. நீ வா சொல்கிறாங்க. இப்போது அவன் 52 லட்சம் பேர் தனியார் அரசாங்கத்தில் படிக்கிறான். 68 லட்சம் பேர் இந்தி மொழி சேர்த்து படிக்கிறான். நீ மக்களுடைய வரி பணத்தில் நீ படிக்கிறதுக்கு எந்த மொழினா படின்றான். மத்திய சர்க்கார் என்ன சொல்கிறான், எந்த மொழினா படி, ஆனால் 3 மொழி படின்றான். தமிழ், ஆங்கிலம், இன்னொரு மொழி எடுத்துக்கின்றான். அவன் இந்தியை சொல்லலை. நீ ஏமாத்துற. இன்றைக்கி சொல்கிற 1000 கோடி கொடுத்தா கூட நான் கைது. உன்னை யார் கேட்க போகிறான்? நீ எவ்வளோ இந்த மார்ச் மாதம் நீ மிரட்டலுக்கெல்லாம் அவங்க யாரும் உருப்பட போகிறது இல்லை. அமித்ஷாவுக்கு தான் இது பூரா, இந்த தண்டனை பூரா உண்டு. அமித்ஷா மோடி தான் இதுக்குரிய தண்டனை பிஜேபி வாங்கி கொடுக்கணும். டெல்லிக்கு போங்க, அமித்ஷா வீட்டை கேரோ பண்ணுங்க. அவன் தான் மூல காரணம். இந்த திமுக இங்கே உயிரோடு இருக்கிறதுக்கும் எல்லாத்துக்கும் காரணம் அமித்ஷா தான். இந்த தமிழ்நாட்டுக்கு விரோதி அமித்ஷா தான் என்பதை கூறி விடைபெறுகிறேன். ஜெய்ஹிந்த்.